இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஜவ்வரிசி வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கூழ் வத்தல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த எந்த கப்புக்கு நம்ம ஜவ்வரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு 6 கப் அளவு நம்ம தண்ணீரை நல்லா அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஜவ்வரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறமா இதை ராத்திரி ஃபுல்லாக நல்லா நம்ம ஊற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஜவ்வரிசி நல்லா குண்டாகி நல்லா ஊறி வந்திருக்கு. அந்த தண்ணீரில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஜவ்வரிசியுமே அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வெள்ளை கலரில் ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாயை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து செய்யும் போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மிளகாய் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி வரும். அதளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம இதை ஊற்றி எடுத்துக்க போகிறோம். அது ஷேஃபாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவரில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான வளையல் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி மாவை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வளையலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா ஷேஃபாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லா கூழ் வத்தலுமே நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். இதை ஓவர் நைட் அப்படியே ஃபேனில் நம்ம ட்ரை ஆக்கி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே பார்க்கறதுக்கே நல்லா சேஃபாக வந்திருக்கு. நல்லா ரொம்ப தின்னாக ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு நாள் நம்ம இதை நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே ஃபேன்லேயே தான் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டு நல்லா இதை காய வச்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு டோட்டலாக 2 டேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆகிருச்சு. பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிருச்சு. அதாவது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம விரல் கூட அந்த சைடில் தெரியுது. அந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு பொரித்து காமிக்க போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அப்பளத்தை இதில் போட்டோம்னா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா சைஸ் நல்லா பெருசாகி வந்திருக்கு. இப்போ இன்னொன்று போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலத்துக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.